ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்த ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொன்முடிக்கு அமைச்சராக மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் ரவி மறுத்த காரணத்தினால் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிந்துரைத்தும் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் ரவி மறுப்பு தெரிவித்திருந்தார். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய சூழலில் அரசியல் சாசனத்தில் 164(1) பிரிவை ஆளுநர் ரவி அப்பட்டமாக மீறுவதாக மனுவில் தமிழ்நாடு அரசு முன்வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இணையாக ஆட்சி நடத்த ஆளுநர் ரவி முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு முன்வைத்துள்ளது. அவசர வழக்காக நாளையே விசாரிக்க தலைமை நீதிபதியிடம் முறையிடவும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. பொன்முடியை அமைச்சராக நியமிக்க ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கூடுதல் இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அரவிந்த் குணசேகரன். வணக்கங்க. முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்குவதற்கு ஆளுநர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்திருக்கிறது. ஆளுநர் மறுப்பு தெரிவிப்பதற்கான உரிமைகள் அவருக்கு இருக்கிறதா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான ஒரு கரப்ஷன் கேஸ், ஒரு ஊழல் வழக்கில் உயர்நீதிமன்றமானது அவர் குற்றவாளி என தண்டனை விதித்திருந்தது. அந்த உத்தரவை எதிர்த்து பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றமானது அவருடைய தண்டனையை சஸ்பெண்ட் செய்திருந்தது, அதாவது தண்டனையை நிறுத்தி வைத்திருந்தது. எனவே தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டால் அவர் மீண்டும் எம்எல்ஏவாக தொடரலாம். அதுதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் சட்டம் 8 உள் சட்டம் 3 கீழ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் யார் ஒருவருக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்படுமாயின் அவர் மீண்டும் எம்எல்ஏவாக தொடரலாம். ஒருவர் எம்எல்ஏவாக தொடர முடியுமேனால் அவர் அமைச்சராகவும் தொடர முடியும். இதுதான் பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் பல காலகட்டங்களில் தங்களுடைய தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது பொன்முடிக்கு எதிரான தண்டனையானது உச்சநீதிமன்றமான நிறுத்தி வைத்திருக்கிறது. எனவே அவர் மீண்டும் எம்எல்ஏவாக அவர் தொடரலாம். எம்எல்ஏவாக தொடரும் பட்சத்தில் அவர் அமைச்சராக மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெற முடியும். இதனை முன்வைத்துதான் தமிழக முதலமைச்சர் ஆளுநருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். பொன்முடியை மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும், அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள், அதே போல அவருக்கு உயர்கல்வித்துறையை மீண்டும் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை, ஒரு கடிதத்தை ஆளுநருக்கும் கொடுத்திருந்தார். ஆனால் ஆளுநர் நேற்றைய தினம் இதற்கு ஒரு பதில் கடிதத்தை தமிழக முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த பதில் கடிதத்தில் பொன்முடிக்கு இடைக்கால உத்தரவு தான் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. ஆனால் வழக்கிலிருந்து முழுமையாக அவர் இன்னும் விடுதலையாகவில்லை. இடைக்கால உத்தரவு தான் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. எனவே அவருக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்ற ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசானது ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவில் தமிழக அரசானது மிகவும் தெளிவாக ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது பல்வேறு வழக்குகளில் கடந்த பல்வேறு காலகட்டங்களில் இது போல ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டு ஒரு குற்றவாளியாக கீழமை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அந்த குற்றமானது, அந்த தண்டனையானது மேல் நீதிமன்றம் நிறுத்தி வைக்கும் பட்சத்தில் அவர் மீண்டும் எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ தொடரலாம். சமீபத்தில் 2 எடுத்துக்காட்டுகள் உள்ளது. ஒன்று, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, அவருக்கும் இதே போல ஒரு வழக்கில் குஜராத் கீழமை நீதிமன்றமானது 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கிறார்கள். அந்த உத்தரவு அதனைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய எம்பி பதவியை இழக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார். உச்சநீதிமன்றமானது அவருடைய தண்டனையை நிறுத்தி வைக்கிறது. எனவே அவருடைய தண்டனையை நிறுத்தி வைக்கப்படும் பட்சத்தில் அவர் மீண்டும் எம்பியாக செயல்பட முடியும் என்பதாலேயே மக்களவை சபாநாயகர் அவரை மீண்டும் எம்பியாக அவரை சேர்த்துக் கொள்கிறார். இதே போல முகமது ஃபைசல் லட்சதீப் எம்பியும் இதே போல ஒரு வழக்கில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. அதனை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செய்தார். அவருடைய தண்டனை இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. மீண்டும் அவர் எம்பியாக சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். எனவே சமீபத்தில், இது கடந்த ஆண்டு நடந்தது, மக்களவையில் இது போல கடந்த ஆண்டு நடந்த ஒரு சம்பவமும் இருக்கிறது. அதனை முன்வைத்துதான் தங்களுடைய மனுவில் தமிழக அரசானது இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. எனவே சட்டத்துக்கு புறம்பாக ஆளுநர் செயல்படுகிறார் என்பதுதான் தமிழக அரசின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. தமிழக அரசு தங்களுடைய மனுவில் தமிழக முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு பதிலாக அவரை அமைச்சரவையில் மீண்டும் நான் சேர்க்க மாட்டேன் என ஆளுநர் கூறுவது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. அதே போல ஆளுநர்
ஒரு 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 பேரலல் கவர்மெண்டை, ஒரு தன்னிச்சையாக ஒரு அரசாங்கத்தை நடத்த முயல்கிறார். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தலைமையிலான தமிழகத்தில் ஆட்சி நடைபெற்று வரும்போது ஆளுநர் ஒரு தனியாக ஒரு அரசாங்கத்தை நடத்த முயல்கிறார். எனவே ஆளுநரின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். ஆளுநருக்கு ஒரு ஒரு டைரக்ஷன், அதாவது உத்தரவை பிறப்பித்து அதன் அடிப்படையில் பொன்முடியை மீண்டும் அமைச்சராக அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உத்தரவிட வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் தங்களுடைய மனுவின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆளுநர் இது போல தொடர்ந்து ஆளுநர் கூட தொடர்ந்து சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு வருகிறார். எனவே அவருக்கு எதிராக பல்வேறு வழக்குகளை, கடந்த முறை 2 வழக்குகளை தமிழக அரசு பதிவு செய்திருக்கிறது. இது 3வது ஒரு மனுவையும் தற்போது தமிழக அரசானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு உத்தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் கூட தமிழக ஆளுநரின் தற்போது செயல்பாடுகள் அரசியல் சாசனத்திற்கும் எதிராக இருக்கிறது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கும் எதிராக இருக்கிறது, அதே போல பல்வேறு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கும் எதிராக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி அரவிந்த் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.